தலைவா, வீட்டுல விசேஷம். ஒரு 20 கோழி சிக்கன் பிரியாணி கட் பண்ற மாதிரி கட் பண்ணு. என்னடா அது? இப்பதான் அத்தை போட்ட சாவே இல்லை அது. எது? கோழி சாவலியா? யோ, இன்னொரு கோழி எடுத்து வெட்டியா? கண்ணடில வெட்டுறோம் பாருங்க. எங்க வெட்டு எடுங்க. யோ, நான் மேஜிக் பண்றியா நீ? மவனை விட்டா. ஐயா, என் மேல கோவப்படாதீங்க. பாருங்க, அர்த்த கோழி ஒன்றும் சாகவே இல்லை. செத்தாதான் கறி உங்களுக்கு எல்லாருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொடுங்க சார், டைம் இல்ல சார். யோ, எப்படியா கோழி சாவாம போச்சு? அது என்ன கேட்டா என்ன கேட்கணும்? சொல்லியா? எவ்வளவுதான் கத்திய திட்டினாலும் எந்த கோழிய சாவாது, எந்த உயிரும் போவாது. ஏன்னா இன்னைக்கு யம ஸ்ட்ரைக்கு. இப்படியே கத்திட்டே இருங்கடா. இனிமேலாச்சும் யமனோட அருமை உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். டைம் ஆகுதியா? சிக்கன் இல்லையா? வீட்டுல ரிலேஷன் வந்திருக்காங்க. ஆசையா கறி வாங்கி பிரியாணி செய்யலாம் பார்த்தா கறி இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சில கறியை பூசிட்டானே. என் மேல எவ்வளவு அநியாயமா பழி போட்டீங்க, அனுபவிங்க. ஊருக்குள்ள ஒரு பணம் கூட விழ மாட்டேங்குது. ஒரு வெட்டியா உட்கார வச்சானுங்களே. அழகா ஊருக்குள்ள 5-6 பணத்தை பார்த்தோமா, அதை வச்சு பணத்தை பார்த்தோமா, ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தோம். என்ன ஆச்சு இன்னைக்கு? பேசாம ஏதாவது காம்போ ஆஃபர் போட்டுடலாமா? ஏன்னா இப்ப எல்லாமே இலவசத்தான் விரும்புறானு. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. உங்க வீட்டுல இழுத்துனுங்கிற பழைய தாத்தா பழைய ஆயா இருந்தாலும் சரி, ஒன்னு எரிச்சா ஒன்னு ஃப்ரீ, ஒன்னு எரிச்சா ஒன்னு ஃப்ரீ. காம்போ ஆஃபர்மா. பொழுது போனா கிடைக்காது, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. தம்பி ஆகாஷ், தாத்தா வீட்டுல இழுத்து இருந்தாரு, இன்னைக்கு முடிஞ்சிடுமா? அவர் ஃப்ரெண்ட்ஸோட முட்டுக்காடு போயிருக்காரு. முட்டுக்காடா? ஆமா. ஏய், சுடுகாடு ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். தாத்தா சுடுகாடு வருவான்னு பார்த்தா முட்டுக்காடு போயிட்டாருன்ற. சாவர வயசுல அவனை முட்டு கொடுத்து காப்பாத்தினது யாரு? கடவுளே, அடுத்தவனை குயில தள்ளி மண்ணள்ளி போற என் பொழப்புலே மண்ணள்ளி போட்டானே. இது எவன் பண்ண வேலைடா? எவன் பண்ண வேலை? யமம் பண்ண வேலைடா. அவனுக்குலாம் நல்ல சாவே வராது. யமனுக்கே வா. காலில் ஷூ போட்டுக்கிற, கையில் கிளவுஸ் போட்டிருக்க, ஹெட்செட்டை கேட்காமலேயே கழுத்தில் போட்டுட்டு இருக்க. ஆனால் ஹெல்மெட்டை போடணுன்னு அறிவு இருக்கடா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆடுங்க பா, வேகமா போ. நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இந்த யம ஸ்ட்ரைக்குடா. ராசி வந்து இருக்கேன். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் 9 மணிக்கு போங்க ஒயிட் ஷாப்பில் சரக்கடிக்க ஆசை. போட்டுங்கடா. காசி வந்துடுறேன், தெரியல? காசி வந்தாலே காசை எடுத்து வைக்கணும். போய் தெரியல? திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை சரக்கடிக்க ஆசை. உங்கள் காசி. ஆமா, காசு இல்லையா? காசு இல்லையா? எது போன கூட காசு இல்லை. ஏய், காசி வந்து காசு எடு வருகிற. ஏய், நில்ல தம்பி, நில்ல. காசி தெரியும்ல? சிரிக்கிற அண்ணனை பார்த்து போன கூட போயினே. டேய், எவனா இருந்தாலும் சரி, காசு கொடுக்கல காலி பண்றான். டேய், நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. இந்த யம ஸ்ட்ரைக்குடா. ஆடுங்கடா, நல்லா ஆடுங்க. ஏன்னா இந்த யம ஸ்ட்ரைக்ல இருக்கிறோம். ஆடுங்க. பண்ற தப்பையும் பண்ணிட்டு அப்புறம் புள்ளிய முழிக்கத்த பாத்தியா?
அது எப்படியா ஆடு சாவாத நாளா பார்த்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுக்கிறீங்க? இதெல்லாம் அநியாயம். அது எப்படியா உன் ஃபங்க்ஷன்ல ஒண்டி ஆடு வெட்டினா சாவ மாட்டேங்குது? என்னோ போயா, என் வயிற்று சொல்லணும் சும்மா விடாது சரியா? இல்ல வேற 500 ரூபாய் மொழி வேற நோட்டணும் இவருக்கு. நான் மாமே ஃபங்க்ஷன் ஓவரா? இது யாரு சித்தப்பு மாதிரி இருக்கு? சித்தப்பு நான் உண்டு மயக்கமா? உண்டா மயக்கமா? ஆமா அது பேகு. இங்க ஒரு கட்டு கட்டுவேன், பார்சல் கொண்டுட்டு போய் வீட்டுல ஒரு கட்டு கட்டுவேன். சாப்பிடவனுக்கு பிரியாணி இல்ல, இதுல வேற இவரு வீட்டுல வேற சாப்பிடுறாரு. வீட்டுல வேற பரதேசி. வாங்கப்பா வாடா. டேய் உன்ன மாதிரிதான் நானும் பிரியாணி சாப்பிடலான்னு நைட்டே வந்து பத்துட்டேன். தோ காலங்காத்தால ஐயோ நல்லா ஆட்டை குளிப்பாட்டி நெத்தில ஒரு பொட்டு வச்சு சம்மதமானு கேட்டாரு. நல்லா தலையாட்டிச்சு, கத்தி எடுத்து ஒரே ஒரு போடு, நெட்டலா தெரியுதுமா இந்த ஆடு. இந்த ஆடு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா ஆடையும் வெட்டினா சாவ மாட்டேந்தியா? ஏய் என்ன திமிரு உனக்கு? பாத்தியா நெக்கலா சிரிக்குது. ஆடு எப்போ சாவுறது, பிரியாணி எப்போ வேவுறது? நல்லாரியா நீ? யோ இந்த ஆடு எப்பயா சாவோம்? எப்படிடா ஆடு சாவும்? இந்த யமன் ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது நானும் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க போகிறதும் இல்லை, நீங்களும் பிரியாணி சாப்பிட போகிறதும் இல்லை. ஏய் பாத்தியாடா, ஊரே பிரியாணி சாப்பிடலாம் நீங்க அழிஞ்சு நிக்குது, அந்த ஆடு கல்லு ஓரமா போய் ஒழிஞ்சு நிக்குது. எவ்வளவு திமிரு இருக்கு அதுக்கு. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தான். ஏய் எது கையில குச்சி? பிரியாணி சாப்பிட்டு பல்லு குத்தலான்னு கொண்டு வந்து குச்சி இது. பிரியாணி சாப்பிட்டாலே பல்லு குத்தலாமே? எப்படி எப்படி வையால அவன் பசியில உக்காந்துக்கிறான், நெக்கல் பண்ணுகிற என்னடா உனக்கு பல்லு குத்துற போல தோணுதா? வையால அங்க பாரு, ஃபங்க்ஷன் பண்ண சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லா தள்ளியும் துண்டை போட்டு அவரை துண்டை போட்டு உக்காந்துக்கிறாரு. உன் வீட்டு காது குத்து ஃபங்க்ஷன் வந்துட்டு எங்க எல்லாருக்கும் காது குத்திட்டல. நல்லா இரு. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுறீங்க. வீட்டுல பசங்க ஆசைப்படி பிரியாணி என்ன போய் குடிகாரன்றீங்களே, எவ்வளவு பெரிய விஷயம் கொண்டு வந்திருக்க தெரியுமா? காலங்காத்தால கட்டிங் வச்சுட்டு ஒயின் ஷாப்ல போயிட்டு சிக்கனை கேட்கறேன், கோழி சாவலன்றான், மட்டன் அடிச்சா சாவலன்றான். ஏன் காலில இருந்து இந்த ஊருக்குள்ள ஒரு பொண கூட வீலையா? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், அமைதியா இருக்கீங்க. அப்ப எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு அச்சாலும் சரி, நான் தான் சாவ மாட்டேன்னு. ஆமா இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க? இதுக்கெல்லாம் எவன்டா காரணம்? எவன் காரணம்? எவன்டா காரணம்? யமன்டா. யாரா இது சினிமால வர மாதிரி மூணா பிரிஞ்சு நிக்கிறான்? ஏய் ஏன் அடிக்கிற? நல்லா பாரியா, ஒருத்தர் தான் நிக்கிறேன். இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். பை நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தான் யமதர்மன். யமதர்மன் ஐயா? யமதர்மன்னா தள்ள கீழே இருக்கும், பாச கயிறு இருக்கும், அப்புறம் பெரிய அந்த கதை இருக்கும், எதுவுமே இல்ல. என்ன கதையா இருக்குது? அடிக்கிற வெயில்ல இந்த ட்ரெஸ் தான்ப்பா ஃப்ரீயா இருக்குது, அதனாலதான் போட்டுனுங்க. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். புரியல? இந்த யம ஸ்ட்ரைக்ல இருந்ததுதான் காரணம். ஐயா சிக்கன் கறிக்கு போனா கோழி சாகல, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா யார் வீட்லயும் கறி வேகல. அது மட்டும் இல்ல, நிம்மதியா தூங்க முடியல கொசு கடியில. 150 கொசு மேய்துங்க கட்டில கடியில. நைட்டெல்லாம் சொஞ்சி நகமே கொஞ்சம் தேஞ்சி போச்சு. எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. எதுக்குங்க ஐயா நீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்க? எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண நான் கேக்குறேன். இவனை மாதிரி ஆளுங்க இஎம்ஐல லோனை வாங்கிட்டு கண்ணா பின்னான்னு வண்டியை எடுத்துன்னு போயிட்டு பப்ளிக்க போய் டிஸ்டர்ப் பண்றானுங்க. ஏண்டா டேய், கம்பெனி தான் 2 வீலை வச்சு தானே வண்டி தயாரிக்கிறாங்க. அது ஏன்டா ஒரு வீலை மட்டும் தூக்கிட்டு கீழே போய் நீங்களா விழுந்து செத்துட்டு, அதுக்கு காரணம் எம்மன் இந்த சின்ன வயசுலயே அவனை தூக்கிட்டான், அவன் நல்லா இருப்பானான்னு கேக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? நீங்களே சொல்லுங்க, தப்பு பண்ணது அவனா இல்ல இந்த யமனா? அங்க ஒருத்தன் இருக்கான மலை மாடு மாதிரி, நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறானுங்க. என்னன்னு கேட்டா மிட் நைட் பிரியாணின்றானுங்க.
விடிய காலையில பிரியாணி சாப்பிடுறானுங்க, கேட்டா எர்லி மார்னிங் பிரியாணின்றானுங்க. இப்படி கண்ட நேரத்துல கண்ட இடத்துல கண்டதெல்லாம் சாப்பிட்டு இந்த எம மேல சாபம் விடுவானுங்க. அவன் நல்லா இருப்பானா, அவன் பொண்டாட்டி நல்லா இருக்குமான்னு என் மனசு எப்படி வலிக்கும். அப்பெல்லாம் டியூட்டிக்கு வந்தேன்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு உயிர் போவோம். ஆனா இப்போ கொத்து கொத்தா வந்து என்கிட்ட நிக்கிறானுங்க. இவனுங்களை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அப்பெல்லாம் 4-5 நோய் தான் இருக்கும். இப்போ எங்க பார்த்தாலும் நோய். சொன்னா நம்ப மாட்டீங்க, என் பொண்டாட்டியோட உட்காந்து ஒரு சந்தோஷமா பேச நேரம் இல்லை, ஏன் சேவ் பண்ண நேரம் இல்லை. 24 hours டியூட்டி செஞ்சு சாப்பிட கூட முடியல. ஏன்னா கை உதறதுன்னு பாக்குறீங்களா? யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க, பிபி சுகரே வந்துருச்சுங்க எனக்கு. எது யமனுக்கு பிபி சுகரா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்களே சொல்லுங்க. அவனா இல்ல இந்த யமனா? இதோ குடிகாரன், இவனுக்கு என்ன வேலை? காலையில எழுந்துக்க வேண்டியது, ஃபுல்லா குடிக்க வேண்டியது. ஏன் அப்படி குடின்னு கேட்டா அவங்க பொண்டாட்டியை போட்டு அடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவன் செத்தாலும் இதுக்கு காரணம் யமன் தான் சொல்லி என்ன உயிரோட இருக்கும் போதே சாவடிக்கிறானுங்க. நீங்களே சொல்லுங்க, குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு அழிஞ்சு போனதுக்கு காரணம் அவனா இல்ல இந்த யமனா? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அது மட்டுமா, 24 மணி நேரம் போனை நோண்ட வேண்டியது, போனை பேசிக்கினே ரயில்வே ட்ராக்கை தாண்ட வேண்டியது. அதுக்கு காரணம் யமன் தான் அநியாயமா உயிரை எடுத்துட்டான்னு என் கோபத்தை தூண்ட வேண்டியது. இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? சொல்லுங்க, தப்பு பண்ணது அவனா இல்ல இந்த யமனா? சொல்லுங்க ஐயா. உங்களை பத்தி தப்பா சொன்னது எல்லாமே எங்க தப்பு தான், மன்னிச்சிடுங்க ஐயா. இனிமே உங்களை தப்பு சொல்லவே மாட்டோம். உங்க கடமையை நீங்க செய்யுங்க ஐயா, நாங்களும் ஒழுங்கா எங்க கடமையை நாங்க செய்யறோம். மன்னிச்சிடுங்க ஐயா. மன்னிப்பு கேளுங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க, அதையெல்லாம் பேசிட்டு தலை குனிஞ்சு நின்னா என்ன அர்த்தம்? இந்த யமன் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு என்ன நாச்சு பாத்தீங்களா? இனிமேலாச்சும் அபாண்டமா என் மேல பழி சுமத்துறத நிறுத்திட்டு ஒழுங்கா நடந்துங்க. யமதர்மன் ஸ்ட்ரைக்கு புரியல? ஸ்ட்ரைக் வாபஸ், என்ஜாய். யமன் மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. நீங்க ஒழுங்கா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு சிவனே நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காது. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன்.